அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியின் நினைவு நாள் பொதுக்கூட்டம் அம்பத்தூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விசிகாவின் தலைவர் திரு திருமாவளவன், பார்ப்பனியம் தமிழ்நாட்டிற்குள் நுழையவும் திருமிகு ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சராகவும் திரு எம்ஜிஆரே காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார். கருணாநிதி எதிர்ப்பு தான் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மையப்புள்ளியாக பேசுபொருளாக இருக்கு. கருணாநிதியை விமர்சனம் செய்பவர்கள் திரு எம்ஜிஆரையோ திருமிகு ஜெயலலிதாவையோ ஏன் அண்ணாவை கூட விமர்சனம் செய்வதில்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். எம்ஜிஆர் ஜே பற்றி இப்போது ஏன் பேசுகிறார் திருமா, யாராக இருந்தனர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற தலைப்பில் இன்றைய நேர்பட பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஷியாம், ஏன் இப்போது திரு எம்ஜிஆர் பற்றியும் திருமிகு ஜெயலலிதா பற்றியும் திரு திருமாவளவன் பேசுகிறார்ங்கிறது முக்கியமான கேள்வி. சொன்னதுல இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, திரு கருணாநிதிங்கிற ஒற்றை எதிர்ப்பு புள்ளி தான் தமிழ்நாடு அரசியல்ல மையப்புள்ளியாக இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்தே கூறியிருக்கிறார். ஜெயலலிதா அவர்களை பற்றி திருமாவளவன் அவரது நினைவாஞ்சலியிலே, அதாவது 5/12/2020 அவரது எக்ஸ்தல பதிவு, அவர் எழுச்சிகரமான துணிச்சலின் வடிவம், வெற்றிகரமான ஆளுமையின் உருவம், மனு நூலின் அடித்தளத்தை அஞ்சாமையின் மூலம் தகர்த்து எறிந்தவர். மனு நூலின் அடித்தளத்தை அஞ்சாமையின் மூலம் தகர்த்து எறிந்தவர் ஜெயலலிதா. இதான் ஜெயலலிதாவை பற்றிய திருமாவளவன் அவர்களின் கருத்து. இப்ப மனு நூலின் அடித்தளத்தை தகர்த்து எறியும் போது பார்ப்பனியத்தை தகர்த்து எறிந்ததான அர்த்தம். இப்ப ஏன் திருமா பிழைபட பேசுகிறார்? கொஞ்சம் அபத்தமா தெரியுது. ஏன்? நீங்க கேட்ட ஆரம்ப கேள்விதான். இப்போது ஏன் பேசுகிறார்? 5 வருடம் கழித்து ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைத்தார், அவர்களோடு நெருக்கமாக இருந்தார், கூட்டணி அரசியல் எல்லாரும் மாற்றி மாற்றி கூட்டணி வைத்ததுதான். ஆனா இப்போது ஏன் பேச வேண்டும்? 5 வருடம் கழித்து மனு நூலின் அடித்தளத்தை தகர்த்து எறிந்த ஜெயலலிதாவை மனு நூல் என்று அவர் குறிப்பிடுவது ஏன்? அவருக்கு அதிகமான இடங்கள் தேவை, அவ்வளவுதான். அரசியலுக்காக அவர் இவ்வாறு கூறுகிறார் என்பதுதான் எனது கருத்து. எம்ஜிஆர் பார்ப்பனியத்தை உள்ளே வரவிட்டவர் என்று கூறுவது அதை விட அபத்தம். என்ன காரணம் என்றால் அனைவருக்குமே தெரியும், திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வருகிறார், திராவிட இயக்கத்திலிருந்து வந்ததுதான். திராவிட இயக்கம் 2ஆக பிளவுபட்டிருப்பதில் எங்களை மாதிரியானவர்களுக்கு கவலையும் உண்டு. இருவரையும் சேர்த்து வைக்கிற முயற்சிகளும் நடந்தன, அது தோல்வியில் முடிந்தது. அதாவது ஈடேறவில்லை, அப்படி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எந்த காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பனியத்தை உள்ளே வரவிட்டார் என்கிற குற்றச்சாட்டு யாராலையுமே எழுப்ப முடியாது. பார்ப்பனியம் என்பதே ஜாதி அடுக்குகளால் ஆனது. ஒரு மேட்டுக்குடி, மேட்டுக்குடிக்கு கீழே பல ஜாதிகள், வர்ணங்கள், இதான் பார்ப்பனியம். பார்ப்பனர்கள் எப்போதுமே தங்களை மேலானவர்களாக கருதி கொண்டார்கள். இதுதான் குற்றச்சாட்டே. இதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நாம் எப்போது ஒத்துக்கொண்டோமோ அப்போதே இந்த குற்றச்சாட்டு அடிபட்டு போகிறது. அந்த வழியில் தான் எம்ஜிஆரும் வந்தார், ஜெயலலிதாவும் வந்தார். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அவர்களது நற்சான்றிதழ் ஜெயலலிதாவுக்கு தேவையே இல்லை. காரணம், அந்த நற்சான்றிதழை ஏற்கனவே திராவிடர் கழகம் கொடுத்து விட்டது. சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிடர் கழகம் அவரை அழைத்ததன் மூலமாக மனு நூலின் அடித்தளத்தை தகர்த்து எறிந்தவர் ஜெயலலிதா என்பதை திராவிடர் கழகம் ஒத்துக்கொண்டு விட்டது. இன்றைய தேதிக்கு அப்படி ஒத்துக்கொண்ட பிறகு திருமாவளவன் நற்சான்றிதழ் தர வேண்டிய அவசியமே இல்லை. பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் திரு எம்ஜிஆர். அதன் மூலமாக பார்ப்பனிய சிந்தனை உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியவர். அதன் முகமாக திருமிகு ஜெயலலிதாவை முன்னிறுத்தியவர். அந்த அடிப்படையில் திருமிகு ஜெயலலிதா முதல்வர் ஆனார். அப்படியாக தான் அவர் தொடர்ச்சியாக சொல்வதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார், அதுல மாற்று கருத்து கிடையாது. அவரது பிழை அது. அவரே அதை திருத்தி கொண்டுதான் இன்றைக்கு முன்னால் 50% பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கு அது 69%. 69% அரசியல் சாசனத்தில் இடம்பெற செய்தவர் ஜெயலலிதா. ஒரு தலைவர் தவறுகள் செய்யலாம், எல்லா தலைவர்களும் தவறுகள் செய்திருக்கிறார்கள். தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அவற்றை திருத்திக் கொள்பவர்கள் தான் உண்மையான தலைவர்கள். எம்ஜிஆர் தவறு செய்தார், பாடம் கற்றுக்கொண்டார். 79 நாங்களே எம்ஜிஆருக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணோம், 80 தேர்தல் பூராவுமே. ஆனால் எம்ஜிஆர் அதை திருத்திக் கொண்டார்.
தனது பிழையை உணர்ந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் எடுத்த எத்தனை முற்போக்கான நடவடிக்கைகள். பார்ப்பனியனாலே மேட்டுக்குடி ஒரு காலத்துல கிராமத்துல எப்போதுமே கிராம நிர்வாகம் என்பது மேட்டுக்குடி கையில தான் இருந்துச்சுங்க. ஜீவாவுக்கோ மற்றவர்களுக்கோ இதெல்லாம் நன்றாகவே தெரியும். நாங்களும் நேரடியாக உணர்ந்தவர்கள் தான், நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அதை ஒரே ஆணையின் மூலமாக மாற்றியது யார்? எம்ஜிஆர் தானே. ஆமா, கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? அது முற்போக்கான நடவடிக்கை இல்லையா? திரும்ப ஏன் இப்படி பேச? திரும்ப தெரியாது கிடையாது. இது இன்னும் சொல்ல போனாங்க, புதிய தலைமுறையில ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த லைவ் இறுதிகை ஊர்வல காட்சிகள் லைவ், நானும் திருமாவளவனும் 2 பேரும் தான் பங்கெடுக்கிறோம். 2 பேரும் பங்கெடுக்கும் போது திரும்ப அவர்கள் இதையெல்லாம் சொன்னார்கள். உங்ககிட்ட இருக்கு எல்லாமே, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. இல்ல அவரு ஏன் இப்போ சொல்லணும்? அவரு விளக்கம் கொடுக்கிறாரு. நான் திரு எம்ஜிஆரையும் திருமிகு ஜெயலலிதாவையும் குறைத்து மதிப்பிடல, அவங்க செல்வாக்க நான் குறைச்சு மதிப்பிடல, அவங்கள செல்வாக்க குறைக்கணும்ன்றது எண்ணம் இல்லைன்னு. ஆனா அவங்க கொள்கைகள் சார்ந்த விமர்சனங்களை வேறு தளத்தில் அவர் வைக்க வேண்டிய தேவை இருப்பதாக அவர் உணர்கிறார். கொள்கைகள் சார்ந்த விமர்சனத்தை எல்லாரும் வைக்கிறோங்க. ஜெயலலிதா அவர்களின் தவறான கொள்கைகளை நம்ம விமர்சனம் பண்ணலையா? உதாரணமாக கட்டாய மதமாற்ற தடை சட்டம் 2004, ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம், அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணலையா? எல்லாரும் பண்றோம். அதே நேரத்தில் சங்கராச்சாரியரை கைது செய்தது யார்? அந்த கேள்வி வருது இல்ல. அப்போ தலைவர்கள் மறைந்த பிறகு சர்ச்சைகள் தொடர்வதில்லை. கலைஞர் நினைவாஞ்சலியில பேசும்போது திரும்ப இந்த கருத்தை சொல்றாரு. ஜெயலலிதா நினைவாஞ்சலியில பேசும்போது அவர் வேறு கருத்து சொல்லியிருக்கிறார். அப்ப அரசியல்வாதி நிலைப்பாட்டை மாற்றுகிறார். அப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். தலைவர்கள் மறைந்த பிறகு சர்ச்சைகள் ஏது? சாதனைகள் மட்டும் தானே மிச்சம் இருக்கு. அப்ப நம்ம சாதனைகளை தானே வரிசைப்படுத்தி பட்டியலிட முடியும். அப்ப ஏன் திரும்ப சொல்றாரு? ஏன் சொல்கிறாருன்னா அவரோட அரசியல் கம்பல்ஷன். அப்படிதான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அதாவது இது ஒரு பாலிடிக்ஸ் என்று நினைத்து நாங்கள் கடந்து போகிறோம். ஓகே, திரு ஐயநாதன், பார்ப்பனியம் தமிழ்நாட்டில் நுழைவதற்கு திரு எம்ஜிஆர் காரணமா இருக்கிறார் அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக திரும்ப வைத்ததாக பார்க்க இல்லை. இப்போ அண்ணன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக திராவிட கழகம் அப்படின்ற அந்த வரலாறு போக்கு, அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், எதிர்ப்பு, ஆதரவு, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் அண்ணன் ஷியாம். ஒன்றும் இல்லை, இப்போ என்னோட நண்பர் துரை கருணாவும் அப்படிதான். அது என்ன அப்படின்னம்னா, திரு தொல் திருமாவன் அவர்கள் அவர் என்ன முயற்சித்தார் அந்த நிகழ்ச்சியில் அப்படின்னம்னா, ஒரு சற்றப்போ ஒரு 50 ஆண்டு காலம் கலைஞர் எதிர்ப்பை மையப்படுத்தியே தமிழ்நாட்டு அரசியல் சுழன்றது அப்படின்றத அவர் சொல்றாரு. அதான் இங்க ரொம்ப முக்கியமா எடுக்கணும். அது அவருடைய பார்வை அப்படின்றது, என்னுடைய பார்வையும் இப்படி இருந்தது கலைஞருக்கு எதிராக அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. அது ஒரு அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அதுலயும் அவர் கொடுக்குறாரு. அது அப்போ அவர் சொன்னது என்னன்னா, அந்த காலகட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு, கலைஞர் எதிர்ப்பு அப்படின்றது. இப்போ எம்ஜிஆர் வெளியில வந்ததுக்கு காரணம், எம்ஜிஆர் கலைஞரை தீய சக்தின்னு சொன்னது அப்படியெல்லாம் ஒன்றும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறுச்சு. அது ஒன்றும் நான் மறுக்கவே இல்லை. எம்ஜிஆர் ஒரு மாபெரும் தலைவர். அது எங்களை போன்றவர்களுக்கு ஈழ பிரச்சனையில் அவர் ஆற்றிய பங்கு, அவர் கொடுத்த பாதுகாப்பு, அவரால் ஈழ விடுதலை போராட்டம் எப்படியெல்லாம் போச்சு அப்படின்றதெல்லாம் நாங்கள்லாம் மறவாதவர்கள். அந்த காலகட்டத்தில் நாங்கள்லாம் கலைஞர் எதிர்ப்பாளர்களாகவும் இருந்தோம். இதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த எதிர்ப்பு என்ன பண்ணுது அப்படின்னம்னா, கலைஞர் எதிர்ப்புன்றது கலைஞர் கடைபிடிக்கக்கூடிய கொள்கைக்கும் ஒரு எதிர்நிலைக்கு போகக்கூடிய அளவிற்கு பல விடயங்களை செய்தது. அதை நம்ம ஆழமா பார்க்குறோம். இப்போ இது திரு திருமாவளவன் சொன்னதில்லை, இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஏன்னா அந்த காலகட்டம் இப்படியெல்லாம் இந்த முட்டல் முதலாம் நடக்கும்போது நான் ஒரு பகுதி திராவிடர் கழகத்தில் இருந்தேன். அப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, இது அண்ணனுக்கு நல்லா தெரியணும். இப்போ இவர் ஆட்சிக்கு வந்துட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வித்வான் வே லட்சுமணன், எதையும் பேசுகிறது மணியன் எல்லாம் அட்வைசராக இருந்தாங்க. ஒரு திராவிட இயக்க கொள்கைகளை கொண்ட ஒரு முதலமைச்சருக்கு இவங்கெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா, உலக தமிழர் மாநாட்டை சங்கராச்சாரியாரை வச்சு தொடங்கி வைக்கிறாரு. இப்போ இதெல்லாம் எம்ஜிஆரை போன்றவர்கள் அண்ணாவை பார்த்தவர், அண்ணாவோடு பழகியவர். ஆனால் 52 அவர் திமுக அப்படியாப்பட்டவர் தான் அவர். அப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்கணும், நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்றதெல்லாம் உணர்ந்தவராக அவர் அதில் செஞ்சு ஆகணும். சரி, பெரியார் நூற்றாண்டு விழாவை நடத்திய வர இதெல்லாம் அபரேஷன்ஸ் நான் சொல்றேன். அதாவது முரண்பாடுகளை சொல்றேன். அதுக்கப்புறம் மாறினதையும் நான் சொல்றேன். அதனால தான் நான் ஈழ பிரச்சனையை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் அண்ணன் ஷியாம் சொன்னதெல்லாம் நான் மறுதளித்து கூற விரும்பவில்லை. அதெல்லாம் உண்மைதான். இதுவும் நடந்துச்சு. இப்போ உலக தமிழர் மாநாட்டை சங்கராச்சாரியர் எப்படி நீசமொழின்னு சொன்னவர் எடுத்தாந்துட்டு வச்சு அதை பண்ணது அப்படின்னு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தொடர்பான காஞ்சி மடம் நடத்தின பண்பாட்டு மையம் தொடர்பான நிகழ்ச்சியில இவரும் பங்கேற்றிருக்காரு. ஆமா, இவரும் போயிருக்கிறாரு. அவர் அழைச்சாருன்னு சொல்லி போயிருக்கிறாரு. அதெல்லாம் நான் பெரியவரை மதிச்சேன் அப்படின்லாம் சொல்றாரு. ரைட், அதெல்லாம் வேற. நம்மளுக்கு என்ன அப்படின்னம்னா இப்ப திராவிடர் கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைன்னா ஐயா தந்தை பெரியார் சொன்ன அந்த சமூக நீதி தான், சாதி மத ஏற்றத்தாழ்வுக்கு எதிரானது தான், சமத்துவம் தான், பெண்ணுரிமை தான். இது எல்லாம் வந்துட்டு எதிர்நிலையில் இருக்கிறவங்கள சேர்த்துக்க முடியவே முடியாது. இது இவ்வளவுதான். அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா அண்டே அமைச்சராகவே இருந்திருக்க முடியாது. அப்போ இல்ல இப்ப அண்ணாவே ஆமா சொல்லபடியே பாத்தீங்கன்னா ஆமா அதான் உண்மை. அப்படிலாம் இருந்திருக்கவே முடியாதுதான். ஏன் அப்படின்னம்னா நீங்க ஒரு காலகட்டத்திலேயே நடந்ததெல்லாம் நீங்க பாருங்க. அண்ணா இருக்கும்போது காங்கிரஸ் எதிர்ப்பு கடுமையா இருக்குது. கலைஞர் வந்துட்ட உடனே 71 தேர்தலே பாத்தீங்க அப்படின்னம்னா இந்திரா காங்கிரஸோட உறவு வைக்கிறாருல, அது ஒரு பெரிய சர்க்கிள். அதிலிருந்து தான் இப்படிப்பட்ட சர்க்கிள்கள்லாம் வந்துச்சு. இப்போ நான் ஒருவேளை திருமாவளவனுடைய இடத்துல நான் இருந்து பேசியிருந்தேன்னா இந்த சர்க்கிள் அடுத்தடுத்த சர்க்கிளுக்கு வித்துட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அந்த இடத்துல போயிட்டு நின்றதுனால தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கு வந்துட்டு பாஜகவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்களோட கூட்டணி போகக்கூடிய சிந்தனை ஒரு முறைக்கு பல முறை எழுந்ததுன்னே சொல்லுவேன். சரி, ஏன் இந்த விமர்சனம் வர திமுக மேல வைக்கல? திமுகவும் காங்கிரஸோட கூட்டணி அத தப்பு தான். அதான் சொல்ல வரேன். அவரோட இடத்துல ஆயிருந்தனா நான் அதை தான் சொல்லியிருப்பேன் அப்படின்றேன். அப்ப அது என்ன வடவர் எதிர்ப்புல இருந்து எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா மையமா இருக்கிறது வந்துட்டு காங்கிரஸ் தான். ஏன் ஈழ பிரச்சனையிலே காங்கிரஸ் எதிர்நிலை தான் நாங்கள்லாம். அப்ப கலைஞர் அந்தாண்ட நின்ற போது திருமாவளவன் எதிர்நிலையில நின்றுதானே மறைமலை நகரில் வந்துட்டு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் வந்துட்டு அவர் கொள்கையெல்லாம் விட்டு தந்துட்டுலாம் இல்ல, ஒரு இடத்த வந்துட்டு அவர் ஒரு பொலிட்டிக்கலா ஒரு அனலைஸ் பண்றாரு. அதுதான். இன்னொன்னு எடுத்து சொல்றேன். இப்போ ஆர்.எம். வீரப்பன் இருந்தார், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருந்தவர். அவர் பேசிய பேச்சு கோட்ஸ் பார்ப்பனை எதிர்ப்பு அப்படின்ற பருப்பு இதுக்கு மேல தமிழ்நாட்டில் வேகாதுன்னாரு அவர் சொன்னார். சரிதானா? இப்போ அது வந்துட்டு எப்படி யார் சொல்ல முடியாது? இதை வந்துட்டு பிஜேபி அப்படியான ஒரு வகையரா தான் சொல்ல முடியுமே ஒழி இவர் அதை சொன்னாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா இப்ப அந்த 9000 ஜீவோ பத்தி சொல்லும் போது அண்ணன் சொல்லும் போது என்ன சொன்னாரு, அது திருத்திக்கிட்டாரு அப்படின்னாரு. ஆனா திருத்திக்கிட்டதுக்கு எது காரணியா இருந்துச்சு? திராவிடர் கழகம் கொடுத்த ஒரு கடுமையான எதிர்ப்பு. அப்ப வந்துட்டு ஒரு கேள்வி பதில் அப்போ ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு கேட்கும் போது இப்படி சொல்றாரு வீரமணி இது தவறு அப்படின்ட்டு. அப்போ எம்ஜிஆர் நேரடியாவே பார்த்து சொல்றாரு, வீரமணி என்ன இதுக்கு அத்தாரிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நாங்கள் கொதிச்சு போய் நாங்கள் ஒரு கூட்டம் போடுறோம். நாங்கள்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தோம். சண்முகம் சாலை தாம்பரத்தில் நின்ற போது திரு ஆவடி மனோகரன் திராவிடர் கழக பேச்சாளர் சொல்லும் போது சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னோம்னா நாங்கள் தாண்டா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாகவே போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மாற்றிக்கிட்டு இல்லை அவங்க சொல்கிறது தான் சரின்னு நெடுஞ்செழியன் அவர்களால் எடுத்துரைக்கப்பட்டு அவர் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் 31-50 மாற்றினாரு அப்படின்றது உண்மை. ஆனால் காரணியாக இது இருந்தது மறுபடியும் திராவிடர் கழகம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பு நடக்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ஆசிரியர் வீரமணி பல இடங்களுக்கு வந்துட்டு பயணம் போவார் வண்டிலேயே. அப்படி பண்ணும்போது மம்சாபுரம் அப்போ அந்த தொகுதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ யாருன்னா தாமரகணி அவர் என்ன பண்ணார், அவங்களுடைய கூட்டத்தார் என்ன பண்ணாங்க, தூக்கி கட்டப்பாறை எடுத்து அடித்தாங்க. அந்த இது உள்ள வண்டிக்குள்ளே அடித்தாங்க. அந்த நேரத்தில் ஆசிரியர் இப்படி குனிஞ்ச உடனே வீரமணி இப்படி குனிஞ்சிட்ட உடனே அது இப்படி பின்னாடி போயிடுச்சு. இது அவ்வளோ பெரிய அந்த அளவுக்கு போச்சு. நாங்களாம் ஒரு பிரச்சார நெடும்பயணம் பண்ணும்போது வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. RSS பிஜேபிக்கு எதிராக இல்லை, இந்த சகோதர இயக்கங்களுக்கு எதிராக அப்படி இருந்தது நிலைமை. புரியுதுங்களா? ஆனால் அந்த கட்சியில் இருந்துட்டு இருந்தாங்க, பலரும் இருந்தாங்க. இப்போ ராசாராமில் இருந்துட்டு ஆரம்பித்து புலவர் புலமைப்பித்தனில் இருந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட இயக்க கொள்கையோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க, இறந்தாங்க. அப்படி அந்த மாதிரி வம்சாபுரம் தாக்குதல் இந்த மாதிரி இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஒரு டிரான்சிஷன் இருந்துச்சு, நிச்சயமா இருந்தது. அதே மாதிரி ஜெயலலிதாவிலேயே வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்குது. அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சங்கராச்சாரியா கிட்ட ஒத்துக்கிட்டாலும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து நாங்கள் வந்துட்டு மீட்டுறோம், கோயிலை மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாலும் ஆட்சியில் ஏறின உடனே அதை கேட்டுட்ட உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா தேவையில்லை, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, இதன் மூலம் தான் அது சொத்துக்கள்லாம் காப்பாற்றப்படுகிறதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை வந்துட்டு சங்கர மடத்தோட ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு அவங்களுடைய முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும்ன்றதையும் ஒன்று சொன்னாங்க ரைடர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மத மாற்ற தடை சட்டம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு என்னம்னா சேவைக்கு ஆள் அனுப்புனாங்க இல்லையா, ஆமா ஆமா ஆள் அனுப்புறாங்க. அது என்னன்னா அத்வானி இங்கே வரும்போது why don't you try to make an Indian vote bank அப்படின்னாரு. இதெல்லாம் நாங்கள் ஒரு கூர்மையாக கவனிச்சவங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் சொல்றோம். அப்போ அதை வந்துட்டு முயற்சி பண்ணாங்க செல்வி ஜெயலலிதா. அதான் அந்த ஷிலந்தியா பூஜைக்கு வந்துட்டு செங்கல்கள்லாம் குடிச்சு அனுப்புனதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திராவிடர் கழகமும் இதர பெரியாரிய இயக்கங்களும் வந்துட்டு கடுமையாக எதிர்த்தாங்க, கலைஞரும் எதிர்த்து எழுதினாரு. இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு கோழி பலியிடுதல் எல்லாம் வந்துட்டு தடுத்தாங்க, அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஆமா, அப்ப 2004 தேர்தல் தோல்விக்கு பிறகு ஆமா ஆமா எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நம்ம புதிய தேச கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய 5வது வகுப்புல பொது தேர்வு அப்படின்றத எதிர்க்கிறோம். அதை செல்வி ஜெயலலிதா முயற்சி பண்ணாங்க. அதை எதிர்க்க அங்கே வந்து கல்வியாளர்களும்
பெரியாரியல் சிந்தனையாளர்களும் திராவிடர்களிடமும் கடுமையாக எதிர்த்து தொட்டு அதை திருப்பி வாங்கினாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமூக நீதி காத்த வீராங்கனைன்ற பட்டம் என்ன 9th ஷெட்யூல் கொண்டு போயிட்டு பாதுகாப்பு எடுத்தாங்க 69%. அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஆரம்பத்தில் வந்துட்டு பிரபாகரனை தூக்கில போடணும்னு சொன்னாங்க. பிற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2009-10 அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக ஈழத்துக்கு ஆதரவாக நின்னாங்க. நாங்கள்லாம் போய் சந்திச்ச போதெல்லாம் கொதிச்சு போய் பேசினாங்க. அது சட்டப்பேரவையிலே ஒலிச்சுது. ஸோ அப்படியான ஒரு ரெண்டு தரப்பு கிட்டமே, திரு எம்ஜிஆர் தரப்புலையுமே திருமிகு ஜெயலலிதா தரப்பு, ரெண்டு தரப்பு கிட்டயுமே ஆரம்ப கால நிலைகள்ல இருந்து மாற்றங்கள் வந்திருக்கு. ஆமா, மாற்றங்கள் வந்திருக்குது, நல்லாவே மாற்றங்கள் வந்திருக்குது. திரும்ப சொல்றது அந்த தொடக்க காலத்தை தானே சொல்றேன். ஆமா, தொடக்க காலத்துல தான். அப்ப இருந்து தொடக்க காலத்திலேயே ஒரு சமூகத்திலே 80க்கு பிறகும் அது இருந்துச்சு அப்படின்றது தான் கொஞ்சம் ஒரு கொடுமையான ஒரு சமாச்சாரம். அதனால நாங்க அதை சுட்டி காட்டுறோம். இப்ப அந்த இடத்தை ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றாரு. ஆனா ஆதாரபூர்வமா இவர் இதெல்லாம் சொல்லல. திருமாவளவன் நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் எதிர்ப்பின் காரணமாவே இப்படி போச்சு. காய்த்தல் ஓத்தல் இன்றி பழகக்கூடிய பிராமணர்களோட நாங்க பழகுவோம்லாம் சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் முன்னாடி எல்லாம் எதிர்ப்பு இல்லைன்னா தொடர்ந்து இருக்கும்ன்றீங்களா? இல்ல, இவர் அந்தாண்ட இருந்தாருன்னா இப்படி நடந்திருக்காதுன்றாரு. நீங்க இப்ப எம்ஜிஆர் வந்துட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த கோயிலுக்கு போனாரு? கிடையாது. அப்போ எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விடயம் எப்பொழுதுமே சொல்ல வரேன், எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விடயத்தை நம்ம ரொம்ப சரியா நம்ம பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம ஒரே முட்டா வந்துட்டு அதை ஒரு காரமாக கொண்டு போனோம்னா எதிர்நிலை, அந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அரசியல்ல அப்படின்னு வந்தது. கலைஞர் ஒரு தீய சக்தி அப்படிலாம் சொல்றது, எங்களுடைய ஒரே எதிரி திமுக அப்படிலாம் சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த பித்தலாட்ட அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே அப்படிப்பட்ட பார்வை தான். அது கடைசியில் எங்க போச்சு செல்வி ஜெயலலிதா கிட்ட? இல்ல, கொள்கையே இல்லாத கட்சி அதிமுகன்னு கொண்டு போய் நிறுத்துறாருல திரும்ப, அப்படி வரையறுக்க முடியுமா அந்த கட்சியோட? இல்ல, இப்போதைக்கு இன்றைய நிலையில நீங்க அதை பாருங்க. கருணாநிதி எதிர்ப்பு மட்டும்தான் அந்த கட்சியோட ஒரே கொள்கைன்னு வரையறுக்க. ஏங்க, இன்ன வரைக்கும் அப்படித்தானே திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒத்த தானே வைக்கிறாங்க. இப்போ எவ்வளவு விஷயங்களை மத்திய அரசு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வஞ்சனை செய்து இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய நபர்கள் தான் நாங்க 4 பேருமே. அப்படி இருந்தும் கூட எங்க அந்த மாதிரி குரல் வந்துட்டு அஇஅதிமுக எதிரொலிக்குது. அது செல்வி ஜெயலலிதா இருந்த போது இருந்ததுக்கு நேர் எதிராகவே இருக்க, அதை விட மோசமா இருக்க. அப்போ அந்த இடத்தை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அப்போ திருமாவளவன் ஐயா பண்ணது என்னன்னா, கட்டாயம் ஒரு சந்தர்ப்பம் அதல்ல, அந்த இடத்த ஒரு அனலைட்டிக்கலா பேசி அப்ப அந்த கலைஞருடைய அரசியல் அப்படின்றத அவர் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். திரு துரைகரனா, தொடக்க கால அரசியல் செயல்பாடுகள்ல திரு எம்ஜிஆர்ட்டையும் திரு மிகு ஜெயலலிதா கிட்டையும் பார்ப்பனிய சிந்தனைகள் இருந்தது. அதன் மூலமாக சில நடைமுறைகளை அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா கடும் எதிர்ப்பின் விளைவாக அது மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் கால ஓட்டத்துல அவங்களே திராவிட இயக்க சிந்தனைகளை செயல்படுத்த தொடங்கினார்கள்னா, ஒருவேளை இந்த எதிர்ப்பு இல்லாம இருந்திருந்தா அவங்க அதே சிந்தனைகளை செயல்படுத்தி இருப்பார்கள் தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லை, மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொடக்க காலம் முதலே அவருடைய நாடகத்துறை, திரைப்படத்துறை, அரசியல், பொது வாழ்வு, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த எந்த கட்டத்திலும் பிராமணிய ஆதரவு என்பது ஒருபோதும் இல்லை. அவர் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவராகத்தான் இருந்தார். அதுதான் நிச்சயமாக அது வரலாற்று பதிவு. நீங்கள் பிராமணர்கள் நண்பர்கள் இருந்தாங்க. மரியாதைக்குரிய சகோதரர் ஐயனார் சொன்ன மாதிரி பிராமணிய நண்பர்கள் இருந்தாங்க. அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கல்ல, பிச்சாண்டி, பரமசிவம், சம்பத், நித்யானந்தம், சண்முகம், யாராவது ஐயர் இருந்தாங்களா? ஐபிஎஸ் ஆஃபீஸர் மோகன்தாஸ், அலெக்சாண்டர், ஸ்ரீபால், தேவாரம், யாராவது ஐயர் இருந்தாங்களா? அந்த ஆட்சி அதிகாரத்தை சரியான திசை வழியில் கொண்டு செல்வதற்கு யார் திறமையானவர்களோ அவர்களை பயன்படுத்தினார். நண்பர்கள் என்பவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம், ஆனால் பிராமணியத்தை ஏற்கவில்லை இந்த தலைவர் அப்படிங்கிறது தான். பிராமண நண்பர்கள் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி நிறைய இருந்தாங்க. அவருடைய நெஞ்சுக்கு நீதியிலே பதிவு பண்ணியிருக்கிறார். பள்ளி காலத்தில் குடிமை வைத்த ஐயர் நண்பர்கள்லாம் எனக்கு உதவினாங்க. நான் தொடக்கத்திலே பத்திரிகை கையெழுத்து பிரதியாக வந்தபோது நான் தலையிலே சுமந்து போன போதெல்லாம் பிராமண நண்பர்கள் எனக்கு உதவினார்கள். அரசியல் தொடங்கிய போதும் பிராமண நண்பர்கள் எனக்கு உதவினார்கள். இன்றைக்கும் கூட மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி குடும்பத்தில் வீட்டில் பிராமணர்கள் இருக்கிறாங்க. அவருடைய நான் சொல்றேன் கேளுங்க, ஆடிட்டர், அவருடைய வழக்கறிஞர், சிஇஓ, மேனேஜர் இருந்தாங்க. அதுக்காக இந்த பிராமணர்கள் தான் கலைஞரை இயக்கினார்கள் திரும்ப சொல்லுவாரா? இல்ல, எங்க வேறுபாடுனா, நிர்வாக ரீதியாக சில திட்டங்களையோ சில கொள்கை முடிவுகளையோ எடுக்கிற போது அந்த தாக்கம் இருந்துச்சாங்கிறதுல தான். அவங்க அந்த தாக்கத்தோடு திரு கருணாநிதியும் திரு எம்ஜிஆரும் ஒரே தட்டில் வைக்கும்போது அந்த அழுத்தம் இங்கே எம்ஜிஆருக்கு கூடுதலாக இருந்ததாக தெரிகிறதுல அவங்களுடைய. இல்லை, ஒருபோதும் இருந்ததில்லைங்கிறது தான் என்னுடைய மறுப்பு. அதாவது அவருடைய செயல்பாடுகள், அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதற்கு முன்னதாகவுமே இந்த அரசியல் கட்சியை தொடங்கியதிலையும் பிராமணியம் பின்னணியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்றார். அரசியல் கட்சியை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எங்க வருது?
மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய மூத்த பிள்ளை மூகா முத்துவை கொண்டு வந்து எந்த திரைப்படத்துறை மூலமாக அவருடைய செல்வாக்கு வந்ததோ அந்த செல்வாக்கை சிதைக்க வேண்டும் என்று. அதற்கு என்ன மூல காரணம்னா 69 பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு நாவலரா கலைஞரா என்று வந்தபோது கலைஞர் பக்கம் என்று அவரை முதலமைச்சர் ஆக்கியதில் இவருடைய பங்களிப்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பங்களிப்பு அதிகம். சட்டப்பேரவையிலையும் பொதுவெளியிலையும் மரியாதைக்குரிய கலைஞர் பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறார், அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 69 இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். கட்சியில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தலைவர் நாற்காலி இந்த தந்தை பெரியாருக்காக காலியாக இருக்கு, நாங்கள் பொதுச்செயலாளர் நிலைப்பாட்டில் கட்சியை கொண்டு போனார். அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி இவர் தலைவர் பொறுப்பை ஏற்கிறார். பொதுச் செயலராக நாவலரை கொண்டு வர்றாரு. பொருளாளராக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களை கொண்டு வருகிறார். 71 ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கிது. 184 எம்எல்ஏக்கள். ஐயா சொன்ன மாதிரி இந்திரா காங்கிரஸுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி கூட கொடுக்காம நாடாளுமன்றத்தில் ஒரு 10 தொகுதியை கொடுத்துட்டு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக நின்ற போது அந்த வெற்றிக்காக 9 படங்கள் கைவசம் இருந்தது. அந்த படங்களுடைய படைப்பிடிப்பை ரத்து பண்ணிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊர் ஊரா போனார். 1957, 62, 67, 71 அவருடைய அந்த தேர்தல் பிரச்சார பயணம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அளவில் உதவியது. பேரறிஞர் அண்ணா அதை பலமுறை பதிவு பண்ணியிருக்கார். 1959 மரியாதைக்குரிய ஈவிகே சம்பத் போய் சொல்றார், இந்த மாதிரி சினிமாக்காரங்களை வச்சு கூட்டம் சேர்க்கறது சரியா வராது, தத்துவார்த்த ரீதியில் திராவிட சித்தாந்த ரீதியில் நம்ம இதை எடுத்துட்டு போகணுங்கிறார். நான் பார்த்துக்கிறேன்னு 63 பெருந்தலைவர் காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு பேசும்போது ஒட்டுமொத்த திமுக முன்னணியினரும் எந்த காமராஜரை வீழ்த்தி காங்கிரஸை வீழ்த்தி நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர பாடுபடுகிறோமோ அந்த பெருந்தலைவர் காமராஜரை என் தலைவர்னு சொல்றவர் இங்கே மக்கள் ராஜ்யசபாவில் இருந்தார். இங்கே மாநிலங்களவை எம்எல்சியா எம்ஜிஆர் ஒரு எம்எல்சியா திமுகவில் இருந்துட்டு இதை பேசலாமா என்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதெல்லாமே வரலாற்று பதிவுகள். பேரறிஞர் அண்ணா அவங்கெல்லாம் அழைச்சி பேசுறார். நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டம் போவீங்க? அதிகபட்சம் 10 கூட்டம் போவீங்களா? ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர்னு 10,000 பேரை சந்திப்பீங்களா? திரு எம்ஜிஆர் திரைப்பட அரங்குகள் மூலமாக லட்சக்கணக்கானவரை சந்திக்கிறார். கட்சியினுடைய கொடி கொள்கை லட்சியத்தை கொண்டு போறார். நீங்க சக்கரவர்த்தி திருமகள் அவர் பேர் உதயசூரியன், உதயசூரியனை நெத்தில வச்சிருப்பார். கீழ்மட்டத்தில் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர், ஆசைத்தம்பி போன்ற மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருந்தாங்க, சம்பத் உட்பட. அவர்கள்லாம் ஒரு நடுத்தரத்தில் தான் நின்னாங்க. அந்த திராவிட இயக்க சிந்தனைகளை அரசு நிர்வாகத்தில் திராவிட இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது பேரறிஞர் அண்ணாவையே நீங்க எம்ஜிஆர் கட்சியான கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருந்ததுல அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஐகானாக இந்த கட்சியில ஒரு பிரிவு வருது என்றால் அதை சரிப்படுத்தக்கூடிய தகுதியும் திறமையும் திரு எம்ஜிஆருக்கு உண்டுன்னு 69 பேரறிஞர் அண்ணா அமெரிக்க சிகிச்சைக்கு போறார். மும்பையில் 2 மணி நேரம் அங்க ஓய்வு எடுக்கிற பொழுது திரு எம்ஜிஆர் அவரை சந்தித்த போது அருகிலே இருந்த என்வினர் ராஜன் அழைத்து நாம படிக்க புத்தகம் வாங்கணுமே, ஒரு புத்தகத்தை எடுங்கிறார். ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை கிழிச்சு அந்த அட்டையை திரு எம்ஜிஆர்ட்ட கொடுத்து வைங்கிறார். அந்த அட்டைப்படம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதிமுக தொழிற்சங்க கொடி பறக்கிறது, ஒரு வலுவான கை ஸ்பேனர் பிடிச்சிட்டு. அப்ப ஒரு தொலைநோக்கு பார்வை அண்ணாவுக்கு இருந்தது. இந்த திமுக என்கிற வாகனத்தில் பழுது ஏற்பட்டால் அதை நீக்குவதற்கு சரி செய்வதற்கு தகுதியான அடையாளப்படுத்தினார். அதுதான் நடந்தது 69. அண்ணா மறைவுக்கு பிறகு இவரை கொண்டு வருகிறார். எனவே பிராமணியம் எங்க வந்ததுன்னு கேட்கிறேன். திமுக இருந்து வெளியேற்றியாச்சு. நம்ம பேசணும்ல எம்ஜிஆருடைய பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கான அவருடைய முன்னுரிமை, அப்புறம் அதை திரும்ப பெறுவது, அதே மாதிரி ஜெயலலிதா கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி பலியிட தடை, இதெல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்து வருது? திராவிட இயக்க சிந்தனையுடைய நீட்சினா இதை கொண்டு வர்றதும் அதை மீண்டும் திரும்ப பெறுவதுங்கிறதே நடந்திருக்காது இல்லையா? திமுக மீது அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இல்லை. அதாவது நீங்க இதுக்கெல்லாமே பிராமணர்கள் அந்த லாபி இவங்களை கட்டாயப்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்குல்ல, அது சரியானது இல்லை. அதாவது காலங்காலமாக இருந்தது தான் அந்த ஆடு கோழி இது சட்டம், பாரம்பரியமாக இருந்தது. இந்த உயிர் பலியிடுதல் என்பது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிற பார்வை செல்வி ஜெயலலிதாவுக்கு வந்ததுனால அதை எடுக்கிறாங்க. ஆமா, நிச்சயமாக நிச்சயமாக. அதில் யாரு நீங்க பிராமணர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வச்சுக்கோ. யாரு நான் பாப்பாத்தி என்ற சட்டப்பேரவையில் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கே அந்த பார்வை இருக்கலாம். பின்னணியில நாம இயக்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் அது சரியான தகவல் இல்லைங்கிறதா என்னுடைய பார்வையாக நான் இருக்கிறது. சோ அது வருகிற பொழுது ஒவ்வொரு முறையுமே ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிற பொழுது பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுது அதை பின்வாங்குவது ஒண்ணு இல்லை. நீங்க திருச்சியில தலைநகராக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு துரைமுருகன் பேசுறார், திரு எம்ஜிஆர் சொன்னது சரிதான், இன்னைக்கு அதை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கு அந்த பார்வைக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது, வாபஸ் வாங்கிட்டார். அதே மாதிரி இடஒதுக்கீடு தொடர்பாகவும் ஒரு எதிர்ப்பு இருந்தது.
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்த 31% 50% கொண்டு வந்து ஒரு சாதாரண சாமானிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனும் உயர்கல்வி பெறலாம் என்கிற நிலைப்பாட்டை அவர் கொண்டு வருகிறார். எனவே நீங்க அந்த பிராமணிய சக்தி பார்ப்பனர்களுடைய பின்னணியில் இயங்கினார் என்பது அபத்தமானது, எவரும் ஏற்க முடியாதது. ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தையோ ஒரு கொள்கை முடிவையோ அறிவிக்குது, பெரும்பான்மை சமூகத்திலிருந்தோ மக்கள்கிட்ட இருந்தோ பல்வேறு அமைப்புகள்ட்ட இருந்தோ எதிர்ப்புகள் வருகிற போது அதை பின்வாங்கிக்கிறாங்க, திரும்ப பெறாங்க. இது எல்லா அரசுகிட்டையும் இருக்கு. ஆனா ஒரு பார்ப்பனிய சிந்தனையோடு செயல்பட்டார்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அப்படின்னு அவங்கள அந்த சட்டகத்துக்குள்ள அடைக்கிறது முறையானது தானே? திருமாவளவன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது, அவர் ஒரு ஐடியாலஜியாக அந்த கான்செப்டை வச்சுருக்காரு. ரொம்ப ஒரு த பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட், அந்த பெரியார் சிந்தனா மரபில் அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த வரிசை படிநிலையை அவர் வரிசைப்படுத்துகிறார். யார் திராவிட இயக்கத்தோடு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறப்ப அண்ணா கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த இடம் இயல்பாகவே சாமானியர்களுக்கே இவங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்கும். அதைத்தான் அவர் ஃப்ரேம் பண்ணுறார். அப்புறம் நீங்கள் கேட்டீங்க மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்தோன்னு மாறுறாருன்னு. அவர் திமுகவில் சட்டமேலவை உறுப்பினராக இருந்தபோதே ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, காமராஜர் தான் என் தலைவர், அண்ணா வழிகாட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஜீவா சொன்னாங்க. அது வந்து 72 தொடங்கினப்ப, இது வந்து 62 அந்த சட்டமேலவை உறுப்பினர் இருந்தாரு. அப்ப எம்எல்ஏவா SSR இருந்தார். இந்தியாவிலேயே முதல் சட்டமன்ற நடிகர் வந்து இவர் தான், SSR தான். இவர் சட்டமேலவை உறுப்பினராக ஆகும்போது இப்படி அண்ணா காமராஜர் தான் இது அப்படின்ட்டு அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டேப் போட்டு வேற வச்சார். அது இப்போ எம்ஜிஆர் காமராஜர் என் தலைவர் அப்படின்னு. அப்போ வந்து திமுகவில் மூத்த தலைவர்கள்லாம் கொதிச்சாங்க, அண்ணா கூப்பிட்டு பேசினாரு, யார் தெரியுமா எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அப்போ இன்னொரு விஷயமும் நடந்தது, ஐயாவுக்கு நல்லா தெரியும். என் கடமை படம் ரிலீஸ் ஆச்சு. என் கடமை படம் படுதோல்வி. இவங்க சொன்ன மன்னாதி மன்னன், இந்த மாதிரி படங்கள், உதயசூரியன் பேர் எடுத்துக்கிட்ட சக்கரவர்த்தி திருமகள் படம்லாம் நல்ல வரலாறு. அவருக்கு ஓப்பனிங் கிடச்சிரும். திமுக காரங்கிற அடிப்படையில் எம்ஜிஆர் படம்னாலே ஓப்பனிங் கிடச்சிரும். நாடோடி மன்னனில் கருப்பு சிவப்பு கொடி, பயங்கரமான திமுக ஆதரவுகள். இது அந்த திமுகவுடைய 57 மாநாட்டில் அந்த இந்த பாட்டு மந்திரி குமாரி பாட்டு இந்த மாதிரி மலைக்கல்லன் பாட்டு, ஏச்சி பிழைக்கும் சொல்லி இந்த மாதிரியான பாடல்கள் கேட்டு கேட்டே பயங்கர பிரபலமாச்சு. ஸோ அப்படி வெற்றி பெற்று வந்த எம்ஜிஆர் திமுகவை விமர்சிக்கிறார், காமராஜரை உயர்த்தி பிடிக்கிறார்னு சொன்னவனே என் கடமை படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கு அடுத்து தெய்வத்தாய் படத்தில் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு ஒரு பாடினதுக்கு அப்புறம் தான் அது ஈக்குவல் ஆச்சு. அது ஒரு விஷயம். அப்ப இது ஏன்னா திமுகவுக்கு எம்ஜிஆருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கோ அது மாதிரி திமுக எம்ஜிஆருக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணதும் கிட்டத்தட்ட சரி விகிதத்தில் வரும். அதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். அண்ணா அப்படிங்கிற விஷயத்த அவர் மார்க்கெட்டுக்கும் அது பயன்பட்டது. திமுகவுக்கு வெற்றிக்கு உதவுனாரு, படங்கள்ல காமிச்சாருங்கிறது மறுக்கவே முடியாது. அன்பேவால கருப்பு உதயசூரியனுங்கிறது அப்புறம் சென்சார்ல புதிய சூரியன் மாறிச்சு. மேடையில் முழங்கு அண்ணா போல் அப்படின்றது சென்சார்ல மாறி வள்ளலாருன்னு திருவிக்காவை போல். அதாவது இப்பயும் பாத்தீங்கன்னா உச்சரிப்பு காமெடியா இருக்கும். அவர் அறிஞர் அண்ணான்னு சொல்றது அப்படி தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா திருவிக்கான்னு மாறுறது அவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். அதையெல்லாம் எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியா செஞ்சாங்க. இன்னொரு புறம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது இந்த டாபிக்கோட நெருக்கமானது, எங்கள் தங்கம் படம். அதுல ஒரு கதா கலாச்சார பாட்டு, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்னை விட அந்த பாட்டை ரொம்ப ரசித்து பார்த்துருப்பாங்க. அது படம் வந்தப்பே இவங்களாம் பார்த்துருப்பாங்க நம்மெல்லாம். அது அந்த பாடல் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது நாத்திக பாட்டு, இங்கே யாருமே மறுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய பாட்டு, நேரடியாக இருக்காது. நிலாவுக்கு பாட்டி வடை சுடுறான், நிலாவுக்கு ஆம்ஸ்டாங் போயிட்டான், ஆனால் நம்ம ஆட்கள் பழைய பஞ்சாங்கம் பார்த்து நிலாவில் வந்து என்ன அனுப்பலான்னு சொல்லிட்டு இருக்கான். சொன்னது எம்ஜிஆர், பெரியார் அல்ல, கலைஞர் அல்ல, அண்ணா அல்ல. அந்த பாடலை நீங்க ஒரு முறை இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ் கூட திருப்பி யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. பழைய பஞ்சாங்கத்தை அவன் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் அமெரிக்காக்காரன் நீல் ஆம்ஸ்டாங்னு. அது கிட்டத்தட்ட பெரியாருடைய சிந்தனை உள்ள படம். இப்போ பாட்டு, அந்த படம் வந்து வழக்கமான படம் தான், அது அப்படியே வரும். அது மட்டும் இல்ல, சிவசேனா எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு வரும். சிவசேனாக்காரன் தமிழ்நாட்டுக்காரனை அடிக்கிறான், அந்த பதி வரும். சிவசேனாக்காரன் விடுவானா நம்மள அப்படிங்கிறது. யாரு நமக்கு நிலால போறா? நரசிம்ம சாஸ்திரி போறா, வேற யாரு போவா? எம்ஜிஆர் சொல்ற வார்த்தை. ஏன்னா நீங்க பார்ப்பனியத்தோட தொடர்புடையதா வருதுல, அந்த பாட்டில் எம்ஜிஆர் பயன்படுத்துறது எந்த அளவுக்கு பார்ப்பனர்கள் வடவர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வரி வரும், சென்னை மெட்ராஸ் கிடையாது, இனிமே அறிஞர் அண்ணா தமிழ்நாடுன்னு இதை சொல்லணும். அதுவும் அந்த பாட்டில் வரும். சொல்லிட்டு அடுத்த வரி, இன்னைக்கு இந்த கூட்டணி ஆட்சிலாம் கேட்குறாங்களே, அதுக்கு எம்ஜிஆருடைய பாட்டு இது, என் சட்டசபை ஒருபோதும் கலையாத நாடு அதுதான் எங்கள் தமிழ்நாடு. அதில் வரும் ஒரு சாதாரண கதா கலாச்சாரங்கிற வடிவில் கடவுள் மறுப்பு, வடவர் மறுப்பு, ஆரிய எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் ஒரு பார்ப்பனர் மாதிரி பூணல் வேஷம் போட்டுட்டு எம்ஜிஆர் ஏன் அப்புறமும் திராவிட இயக்கத்தோட அவருக்கு நெருக்கமாக முடியல. இல்ல, அந்த படம் மேகலா பிக்சர்ஸ் படம், முரசலிமாறன் படம்.
அதுல கலைஞரை புகழ்ந்துலாம் பாட்டு வரும். இந்த மாதிரி தமிழுக்காக உயிரை தண்டவாளத்தில் தலை வைத்த கூட்டமாடா எங்க கூட்டம்னு கலைஞரை பாராட்டிலாம் அந்த படத்துல வரும். எல்லாருக்கும் அது தெரியும். சோ இப்ப பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, திமுக அவர் இருக்கிற வரையும் இந்த விமர்சனம் வரல. திமுக இருக்கிற வரையும் உதயசூரியனை தான் அவர் காமிச்சாரு, அண்ணாவை தான் காமிச்சாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன், அது என்ன படம் எனக்கு சரியா தெரியல, ஐயா போன்றவங்களுக்கு தெரியும். இந்த ஆறுமுகம் இது யாறுமுகம்லாம் ஒரு பாட்டு வரும். அந்த படத்துல ஜெயலலிதா வந்து இருப்பாங்க, எம்ஜிஆர் வயசான கெட்டப்பில் சும்மா நின்றுக்கிட்டு இருப்பாரு. நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமன்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. அப்ப எம்ஜிஆர் சொல்லுவாரு, என்ன திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்க போறேன். அண்ணாவுடைய சுயமரியாதை சட்டம் வந்துருச்சு. ஜெயலலிதா படத்துல சொல்றாங்க, ஒரு சினிமா கமர்ஷியல் சினிமால சுயமரியாதை திருமணத்தை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பேசுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அண்ணாவுடைய ஸ்கீம், திமுகவுடைய திட்டம், கொடிகள்லாம் அவர் கொண்டு வந்துட்டு இருந்தார். 67, 68, 79 ரிக்ஷாக்காரன் வரையும் இதே வினை வரி வரும். நில உச்சோர்வு சட்டம் கூட இதே வினையில் வரும். ஆனால் அதில் லைட்டாக அதில் கலைஞரையும் கிண்டல் பண்ணியிருப்பார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு எம்ஜிஆர் சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் ஹெல்த் மினிஸ்டர் பதவி கேட்டிருப்பார். நீ தான் தலைவா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு இவர் தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார். அது லைட்டாக ஒரு டச்சு கலைஞருக்கு. ஆனால் திமுக தான் அப்பயும் இருக்கிறார். இப்போ திரும்ப சொல்கிற கமெண்டெல்லாம் 72க்கு பிறகு தான், அக்டோபர் மாயத்தை அவர் ஜெயிச்சு இவர் அதிமுக வழி நடத்தும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நீங்க குறிப்பிட்ட ஹண்டே உள்ள வராரு, டைரக்டா வராரு. கலைஞருடன் சேர முடியாத ஹண்டே, அண்ணா ஹண்டே எழுந்தால் சண்டே அப்படின்னு அண்ணா சட்டமன்றத்தில் சொன்னார். அண்ணாவுடன் கலைஞர் சொன்னார். இப்படியே அண்ணாவுடன் கலைஞருடன் முரண்படுகின்ற சுதந்திரா கட்சியினுடைய ஆதரவாளர் சுதந்திரா கட்சியை சேர்ந்தவர் எம்ஜிஆருடன் நெருக்கமாக முடிகிறது. சரி, அவர் தானே நான் திரு ஐயநாதன் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பெரியார் நூற்றாண்டு விழாவை ரொம்ப சிறப்பாக பெரியார் பொன்மொழிகளை நூலாக்கி ஊரு ஃபுல்லா கொண்டு போறாங்க. எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வராரு. பகுத்தறிவு சுடர்னு முக்கிய நகரங்கள்ல கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணுவதற்கு செய்யறாங்க. பெரியார் பெயர்ல யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கணும்ன்ற முன்னெடுப்புகள் செய்யறாங்க. இவ்வளவும் நடந்தது. ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர் செய்யறாங்க. இது எல்லாமே தொடர்பாக ஒரே ஒரு கருத்து பதிவு செய்யலான்னு. அவர் வந்து கன்னட பிராமண வகுப்பை சேர்ந்தாலும் கூட அவர் ஜாதி மத எந்த வேறுபாடும் இல்லாம தான் ஹெச்வி அண்டையா. இது வேற இல்ல நான் சொல்றேன், இல்ல நான் சொல்றேன், நம்ம ஐடியாலஜிக்கலா நீங்க பல பகுதிகளில் ஜாதிய மோதல் ஏற்பட்ட போது சமாதானத்திற்காக நம்ம அந்த இன்டர்பிரேஷனை நம்ம ஏன் செய்ய வேண்டியது இருக்குன்னா, நீங்களே கூட சேர்த்து சொல்லுங்க. நான் கேட்டேன், கர சேவைக்கு ஆள் அனுப்புனாங்களே, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து திரும்ப பெற்றாங்களே, ஆடு கோழி பலியிட தடைன்னு சொல்லி திரும்ப பெற்றாங்களே அப்படிலாம் சொல்லும்போது, இல்ல அவங்க வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால இயல்பாகவே அவங்களுக்குள்ள அந்த சிந்தனைகள் இருந்திருக்கும், வெளியில இருந்து அவரை யாரும் இயக்க வேண்டியது இல்லைன்னா அப்ப இந்த வாதம் ஹண்டேவுக்கு பொருந்தாதா? ஏன் அவரை நம்ம வந்து நிராகரிச்சு நிராகரிக்க அவருடைய செயல்பாடுகள் என்பது அவரை எப்படி பயன்படுத்துறான்னு சொல்றேன். முதலிய ராஜாஜி மேல ஒரு தனி பற்றுதல் புரட்சியர் எம்ஜிஆருக்கு இருந்ததுனால அவரிடம் பயிற்சி பெற்ற ஒருவர் இருக்கணும் அப்படின்னு விரும்பி அழைச்சிட்டு வர்றாரு. அவரை எங்கெல்லாம் ஜாதி கலவரம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தென்மகுதிகளில் ஏற்பட்ட அந்த உட்கலத்தோர் சமுதாயத்துக்கும் ஏற்பட்ட பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு வீடுகளில் போய் அவர் உணவு அருந்தி சீலையம்பட்டின்னு ஒரு இடம், ஆமா, அங்க போய் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டில் உணவு அருந்திட்டு அவங்களுக்கு எதிராக நின்ன முக்களத்தோர் சமுதாயத்தை அந்த வீட்டுக்கு வரவழைச்சு சமாதானம் பேசியவர். நாம அந்த இவங்களுடைய எம்ஜிஆர் வந்து இதெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறப்ப, இப்ப எம்ஜிஆரை வந்து திராவிட பேட்டர்ன்ல இருந்து அப்படியே தூக்கி போடுவதுங்கிறது சரியான அரசியல் கிடையாது. ஏன்னா அவருடைய நூற்றாண்டு விழாவில் இந்து முன்னணி வந்து அவர் திராவிடத்துக்கு எதிரானவர், இந்துத்துவத்துக்கு ஆதரவானவர் சொன்ன போது திராவிட கழக தலைவர் ஆசிரியர் விடுத்த அறிக்கை ரொம்ப முக்கியமானது. எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி எழுதியிருக்காரு. திராவிட கழக ஆசிரியர் சொன்னது. அவர் ஒருபோதும் திராவிட இயக்க கான்செப்ட்ல இருந்து வெளியே தூக்கி போட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்ன பட்டியலெல்லாம் போட்டுதான் அவர் ஒருபோதும் திராவிட இயக்கத்திலிருந்து அவரை எடுத்து போட முடியாது. ஏன்னா அவர் முழுமையா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. தொடக்க காலத்துல இருக்கு. அவர் தேர்தல் ஒரு தோல்வி வந்து அவர் மாறிடுறாரு. அது வந்து 77 அந்த தேர்தல் வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி. சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. 80 மக்களவையில ஜெயிக்கிறாங்க. உடனே வந்து அந்த ஸ்கீமை மாத்தி 50% இடஒதுக்கீடு தராரு. ஆசிரியர் பேச்ச கட்டு தான் மாத்துறாரு. தேர்தல் தோல்விக்கு பிறகான மாற்றம்ங்கிறது ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும். ஜெயலலிதாவுக்கு ஆடுகோழி வந்து மதமாற்ற தடை சட்டமும் 2004 தோல்விக்கு பிறகு அவங்களும் இது பண்றாங்க. திரு ஐயநாதன், இந்துத்துவ பார்ப்பனிய சிந்தனைகளோடு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தின் தொடக்கம் இருந்தது, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சில பகுதிகள் இருந்ததுன்னா அதன் நீட்சியாக தற்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் செயல்பாடுகளும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்போதுல இருந்து ஏற்பட்ட பிடர்ச்சி அப்படின்றது என்னன்னா ஒற்றனும் தடம் புரன்றது இல்ல.
இப்போ எதை ஆரம் வீரப்பன் விதைக்கிறாரோ எம்ஜிஆருடைய ஆசீர்வாதத்தோட, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தொடர்ச்சி வருது. நீங்கள் வந்துட்டு அண்ணா இருக்கும் போதும் கலைஞர் இருக்கும் போதும் எம்ஜிஆர் முதல் முறையாக வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னம்னா எத்தனை அஇஅதிமுகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நெத்தியில் பொட்டு குங்குமம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வளருது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் அந்த திருமாவளவன் அவர்கள் பேசுவதனுடைய அந்த மைய கருத்து என்னன்னா, எதிர்நிலையை உண்டாக்கியது. அதைத்தான் நானே இதில் வந்துட்டு இந்த இதில் தீவிரமாக நான் விசாரித்து பேசிட்டு தான் நான் வந்திருக்கேன். இது என்னோட சொந்த சரக்குன்னு நினைக்காதீங்க. நான் திராவிடர் கழகத்தில் இருந்தது உண்மை, இதெல்லாம் பார்த்தது உண்மை, எல்லாமே. நானெல்லாம் மோர் ஆஃப் எம்ஜிஆர் பற்றாளன், ரசிகன்றதை விட பற்றாளன். ஏன்னா அவர் ஈழத்துக்காக பண்ணதெல்லாம் பெரிய விடயம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எப்படியாப்பட்டதுன்னு. இவர் அங்கே சொன்னார், மோகன்தாஸ் அப்படின்னு கூட வர சொன்னார். மோகன்தாஸ் பறித்து வச்சுருந்த போது வந்து இறங்கினார், திருப்பி கொடு அப்படின்னாரு. கைப்பற்றதுக்கு மேலே அதிகமாக எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்தாச்சு. அங்கே அசோகா ஹோட்டலில் சிறை வைக்கப்பட்டிருந்த போது எம்ஜிஆர் டிஃபன் பண்ணது, நீ எதை நினைக்கிறீங்களோ நீங்கள் அதன்படி நில்லுங்க, உங்களுக்கு நான் துணை நிற்பேன்னது. அந்த 4 கோடி ரூபாய் மிட்சி டிரான்சாக்ஷனில் ஆயுதம் வந்தது, வீரசிங்காவில் அடித்து 110 இராணுவத்தில். ஈழத்தமிழர் நான் சொல்லுவேன் எப்போதுமே, எதிர்காலத்தில் ஈழம் அமைந்து திருகோணமலை தலைநகர் ஆகும்போது தலைநகரனுடைய மையத்தில் எம்ஜிஆர் சிலை இருக்கும்னு பேசினவன். அப்படிதான் புலிகள் நினைச்சாங்க, அப்படிதான் தலைவர் நினைச்சாரு, அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை. நான் என்னன்னா, திருமாவளவனுடைய அந்த இதை பேச்சு கேட்டு எதிர்ப்பு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு எதிர்நிலையை கொண்டு போகுது அப்படின்றதா. இப்போ இதை வந்துட்டு இது இந்த கலைஞர் எம்ஜிஆர் அந்த டஸ்ஸில் இல்லைன்னா ஆரம் வீரப்பன் இதை பேசியிருக்க முடியாது. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அதன் தொடர்ச்சி இப்போதும் இருக்கா? ஆமா, இப்போ இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் தான். இப்போ ஒரு ஏற்புடைமை இருக்குல்ல, அதிமுககாரங்க பாதி பேருக்கு தான். துரையெல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. துரையும் அண்ணன் அவங்களாம் ஏத்துக்க சொல்லுங்களேன், பாஜகவை பார்த்தோம், ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சமூக நீதி, சமத்துவம், பெண் உரிமை, தொழிலாளர் உரிமை, தொழிலாளர் நலன் அப்படின்ற அந்த இதுவும் தமிழர் பண்பாடும் சேர்ந்த ஒரு கலவை தான் அஇஅதிமுகவே. அஇஅதிமுக நிறைய பேர் தெரியும். நான் சொல்லுவேன், திமுக அதிமுக கரைவெட்டியை தவிர வேற என்னடா வித்தியாசம்னு கேட்பேன். அந்த மாதிரி இந்த கட்சிகள் இவங்க சொல்லுவாங்க, மேல அடிச்சுக்கிறாங்க எல்லாருமே. இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சதுனால நீர்த்து போயிடுச்சு. இல்ல இந்த அளவு இப்போ என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், திமுகவை ஒழிப்பதுதான் ஒரே இலக்கு. இது ஒரு அரசியல். அது இல்ல விஜய் சொல்லிட்டு போலாம், அவருக்கு தெரியாது, அவர் வராரு பேசுறாரு, இவங்களுக்கு என்ன இருக்குது? ஓகே, அப்ப அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. திமுக வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல இவங்க வீக்கா இருக்கிறாங்க இல்லையா? வேற என்ன அரசியல் அவங்க கை கொண்டிருக்க முடியும்? எந்தெந்த இடத்துல தமிழ்நாடு பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரே கர்நாடகால உட்கார்றான்ல, காவிரி நோனே 2 பேரும் ஒரே இடத்துல நிக்கிறான்ல, அப்புறம் அந்த ஆடு தாண்டி அந்த அணையை கட்டணும் போது மேக டாட்டணும் போது எல்லாம் ஒண்ணு நிக்கிறான்ல. அந்த மாதிரி திமுக அதிமுக நிக்க சொல்லுங்களா பாப்பா. நான் என்ன கேட்கிறேன், செல்வி ஜெயலலிதா அதை பண்ணும்போது நேரடியாக எதிர்த்து எழுதுறேன். எப்படி நீங்க சொன்னீங்க கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது கருணாநிதியால், இந்த சீஃப் மினிஸ்டர் எழுதினவன், அது சரியாது. ஓகே, திரு ஷியாம், திரு எம்ஜிஆர் திருமிகு ஜெயலலிதா முன்வச்ச அதே திமுக எதிர்ப்ப, திரு கருணாநிதி எதிர்ப்ப இப்போதும் இருக்கக்கூடிய அதிமுக முன்வைக்கிறது. அரசியல் ரீதியாக அந்த கட்சிக்கு பலம் தராதுன்னு திரு ஐயநாதன் சொல்றார். எதிர்ப்பு அரசியல் என்பதை இங்க தொடர்ந்து பார்க்கலாம். காமராஜர் எதிர்ப்பு என்பது அண்ணாவின் அரசியலாக இருந்தது, கலைஞர் எதிர்ப்பு என்பது அதிமுகவின் அரசியலாக இருந்தது. இப்போ மோடி எதிர்ப்பு என்பது நமது அரசியலாக இருக்கிறது. பாஜக எதிர்ப்பு நீங்க எடுத்துக்கங்க. திருமா சொன்னதுல நான் பார்ப்பனியத்தை தான் பார்க்கிறேன். இல்ல அதுலதான் சமரசம் அடைஞ்சு அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது கொஞ்சம் இலகுவா இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கறதையும். திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது அது இருக்குல்ல, அதே நீங்க பேசணும்ல. அரசியல் நிலைப்பாடுகளுக்காக நீங்க இப்படியான விமர்சனங்கள் வைக்கிறீங்கன்னா அது வேற விஷயம். வாஜ்பாயை ஒரு ஓட்டுல கவுத்தது ஜெயலலிதா, அதே வாஜ்பாய் ஏன் கலைஞர் கொண்டு வந்தாரு திருப்பி? அது அப்படி பார்க்க கூடாது. அதாவது நாங்க எங்க காலத்துல காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் 67 என்னோட காலேஜ் டேஸ், 69 திமுக நாங்க முரண்பட்டதுக்கே காரணம் என்னன்னா 25 MP ஆதரவு கொடுத்ததுதான். இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்தாரு, இல்லைன்னா அது ஆட்சி போயிருக்கும் அப்பவே. ரைட்டா? அப்புறம் 71 ஏன் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி? ரைட்டு. 77 இந்திரா காந்தி கொலை முயற்சி வழக்கு திமுக பேர்ல, கலைஞர் நாவலர்லாம் அக்யூஸ் லிஸ்ட், மதுரை செஷன்ஸ்ல வழக்கு நடக்கு. 80 ஏன் கூட்டணி? அதே தவிர எம்ஜிஆர் செஞ்சிருப்பாரு மாறி மாறியான நிலைப்பாடுகள். தொலை தமிழ் மாநாடு இந்திரா காந்தி அம்மையாரும் அழைத்து சிறப்பளித்தார். அப்ப 2 பேருக்கு இதே இல்லை. இந்திரா காந்தி அம்மையாருக்காகவே ஒரு இடைத்தேர்தல போட்டி போடக்கூடாது, இறந்து போன கட்சி அந்த வேட்பாளரோட கட்சி தான் போட்டி போடணும்னு ஒரு புது கான்செப்டே சொன்னாரு எம்ஜிஆர். அதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? அது அல்ல.
பார்ப்பனியம் இதுதான் கேள்விங்க. இல்ல பார்ப்பனியம்னா ஆர்எஸ்எஸ் கடுமையாக எதிர்த்தவர் தான் எம்ஜிஆர். ஆமா, நானே வந்து சொல்லியிருக்கேன். அண்ணா பத்திரிகையில இருந்தது துரைகரனாவுக்கு தெரியும். இப்ப இதுதான் ஆர்எஸ்எஸ்னா நான் வெறுக்கிறேன்னாரு. நம்ம ஜீவாவோட பேட்டிகளே நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் குறிப்புகளோட தான் இருக்கு எல்லாமே. அதாவதுங்க, பார்ப்பனியம்னா ஜாதி மனப்பான்மை, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா பார்ப்பனியம் இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கா இல்லையா? மனசாட்சியோட சொல்லுவோம். மேல் ஜாதி இந்துக்கள் தாழ்த்தப்பட்டவர்களை அடக்குறாங்களா இல்லையா? ஆமா ஆமா, அததான் பார்ப்பனியம். பெரியாரோட வாதம் கட்டுடைப்பு வாதம், அதெல்லாம் கை கொள்றதுக்கு இங்க எந்த அரசியல் கட்சிக்கு திராணி கிடையாது. கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு, மத மறுப்பு, தாலி மறுப்பு எல்லாமே கட்டுடைப்பு வாதம். இங்க எல்லாம் காம்ப்ரமைஸ். அண்ணாவே காம்ப்ரமைஸ் தான். அண்ணாவே வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன்ல காம்ப்ரமைஸ். அதுக்கு பிறகு நான் வந்து பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டேன், பெரியார் மாதிரி பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேங்கிறதுல காம்ப்ரமைஸ். எங்க கல்லூரி காலகட்டத்தில் முதலமைச்சர் ஆன பிறகு குமரி கொள்கைக்கு முன்னாடி வந்து மீண்டும் ஒரு முறை நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினோம். தனித்தமிழ்நாடு கொடி ஏத்தினாங்க கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல. அண்ணா தான் தலையிட்டாரு. அப்ப சொன்னதா அண்ணன் கரண்டி உதாரணம். நான் வந்து இப்போ வந்து கை நிறைய சாதத்தோட ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது சாதங்கிறது ஆட்சி. இதுக்கு முன்னாடி எம்டி கரண்டி வச்சிருந்தேன், காலி கரண்டி. காத்துல வீசி வீசி சண்டை போட்டேன். இப்ப அப்படி நீங்க வீச சொன்னீங்கன்னா சாதம் சிந்தி போயிருந்தாரு. இதெல்லாம் உதாரணம் இல்லையா? பார்ப்பனியம் என்பது உயர் ஜாதிக்கு கீழே மேட்டுக்குடி மனோபாவம், உயர் ஜாதி தான் டாமினேஷன் சொல்றது, இது பார்ப்பனியம். அப்படி வந்து 1967 இருந்து இன்றைய வரைக்கும் திராவிட கட்சிகள் எதுவுமே அப்படி இல்ல. திருமா சொன்னத பார்ப்பனிய இந்து மத எதிர்ப்பு அப்படின்ற அந்த கோட்பாடு சிந்தனைகளோட பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கா? அவரு சொல்றாரு திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தவர்னு எம்ஜிஆர் மேல குற்றம் சாட்டுறாரு. அவர் பார்ப்பனிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தவர்னு சொல்றாரு. ஆனா திராவிட இயக்கத்தின் நீட்சி எம்ஜிஆர் சொன்ன அதே ஆசிரியர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் திராவிட இயக்கத்தின் புதிய பரிணாமம்னு சட்டமன்றத்தில் சொன்னதை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆசிரியர் வீரமணி ஜீவாவுக்கு தெரியுமா? அப்போ அது இது இல்லைங்க, பாயிண்டே இது இல்ல. திரும்ப வந்து ஏன் இப்படி சொன்னாருங்கிறது பாயிண்ட். அதைதான் நான் திருப்பி சொல்றேன். அவர் இப்ப இருக்கிற அரசியல் சூழலுக்கு எப்படி வாஜ்பாய் கலைஞர் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவர் அரசியல் சூழலுக்கு பேசுறாரு. ஓகே, பாஜக எதிர்ப்புக்கு இப்போ அதிமுக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் திருமாவளவன். தராசியாம் சார் அந்த வார்த்தை தான் முதல்ல வைக்கிறாங்க. இப்போதைக்கு திமுகவை பலப்படுத்தணும், திமுக மட்டும்தான் திராவிட கட்சி அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட். கூட்டணியில விசிகாவை பலப்படுத்திக்கணும். அது பவர் பாலிடிக்ஸ்ல அந்த நோக்கத்துல அவர் பேசியிருக்கலாம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களுக்கு அதிமுகன்னு ஒரு கட்சி காப்பாற்றப்படணும் உணர்வு இருக்கு அப்படின்ட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எந்த அதிமுக? இப்ப எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுகவே அழிஞ்சு போயிடக்கூடாது, ஏன்னா தமிழ்நாட்டின் அரண்கிறது திமுகவும் அதிமுக தான் பேசினது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன். அதை வந்து அவரே பதிவு செஞ்சிருக்காரு. இப்ப நமக்கு வந்து நோக்கம் என்னன்னா, இப்ப இந்த விஷயத்துல வந்து நம்ம நுட்பமா கவனிக்கிறது, எல்லாருக்கும் அதே திராவிட சமூக நீதி சிந்தனை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் புள்ளிகள்ல மாறுபட்டு அதை ஆய்வு செய்யும். இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதிமுகன்னு ஒரு கட்சி உருவாகாமல் இருந்திருந்தா தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருந்திருக்குன்னா, திமுக வெர்சஸ் ஸ்தாபன காங்கிரஸ், திமுக வெர்சஸ் சுதந்திரா கட்சி, திமுக வெர்சஸ் ஜனசங்கம், இப்படி ஒரு நிலை போயிருக்கும். இப்படி தேசிய கட்சிகள் இந்துத்துவ கட்சிகள் இல்லாத ரெண்டுமே திராவிட கட்சிகள் ஒரு நிலையை உருவாக்குனது எம்ஜிஆர் தான். ஆனா இதை பதிவு செஞ்சது யாரு தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. கலைஞர் இதை பதிவு செஞ்சாரு. அவர் சமூகத்தை உள்ள நுழைச்சதுனாலதான் ஜெயலலிதாவுக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த அரசியலும் மாறி இருக்குமோ? அதாவது ஜெயலலிதாமையார கொண்டு வந்ததுல எம்ஜிஆருடைய பங்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரை விட கிடையாது. அவர் அந்த முஸ்லிபுத்தன் வந்து அந்த கேடயத்தை அந்த வாளை வந்து மாத்தி மதுரை ரசிகர் மன்ற இதுல கொடுக்கறத வச்சு ஜெயலலிதா அடுத்த தலைவர் அடையாளம் கட்டினதா சொல்றாங்க. எம்ஜிஆர் ஒருபோதும் தன்னுடைய எந்த இதுலயுமே என்னுடைய வாரிசு ஜெயலலிதா, ஜானகினோ, ஆர்.எம். வீரப்பனோ, திருநாவுக்கரசனோ அவர் ஒருபோதும் சொல்லல. இன்னும் சொல்ல போனா பக்கத்துல நிக்க வச்சாரு அதனால செங்கோல் கொடுத்தது அந்த போட்டோ மதுரை ரசிகர் மன்றத்துல கொடுத்தது. ஆமா, முஸ்ரிபுத்தன் செய்யறாம். முஸ்ரிபுத்தன் வந்து இப்படி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது ஜெயலலிதாட்ட அவருக்கு அடுத்த ஆட்சிங்கிற மாதிரி கொடுக்கறதா தெரியும். அதனால ஜெயலலிதாவுடைய கான்செப்டுக்கு எம்ஜிஆர் பொறுப்பாக மாட்டார். அது ஒரு விஷயம். ஏன்னா நீங்க கேட்டீங்க பாருங்க, ஒரு பிராமண தலைவரை உருவாக்குனது எம்ஜிஆர்னா தனக்கு பிறகு ஜெயலலிதாங்கிற கான்செப்டுக்குள்ள அவர் சொன்னதா எந்த வித உயில் பத்திரமோ சொல்ற முக்கிய புள்ளி அதுதான். தொடர்ச்சியாக ஜெயலலிதாவின் முகமாக வராது. ஜெயலலிதாவுமே
69% இடஒதுக்கீடு, சங்கராச்சாரிய கைதுன்னு போகும்போது திராவிட கட்டமைப்புக்குள்ள அவங்க வந்துட்டாங்கிறது ஒரு விஷயம். தொடக்கத்துல நீங்க சொன்ன கரசேவையில இருந்து அதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடுகள் மாறி இல்ல, அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்துட்டு ஒண்ணுமில்லாத போய் எல்லாருமே விடுவிக்கப்பட்டாங்களா? அப்ப என்னாச்சு? திரு துரைக்கண்ணா, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் இருப்பதற்கு எம்ஜிஆர் உதவி செய்தார் அப்படின்றது உண்மை மாதிரி, அவருடைய பார்ப்பனை சிந்தனைகள் வலுப்பெறாமல் இருந்திருந்தால் திருமிகு ஜெயலலிதாவை உள்ள கொண்டு வந்திருக்க மாட்டார், அவர் ஜெயலலிதா முதல்வர் ஆவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும்னு திருமா சொல்றதுல ஏதேனும் உண்மை இருக்கா? இல்லை இல்லை, அவர் நம்ம தம்பி ஜீவா சொன்னது மாதிரி அவர் அடையாளப்படுத்தலை. தன்னை போலவே அவருமே குடும்ப பின்னணி இல்லாமல் இருக்காங்க. தன்னோடு 28 படங்கள் 26 படங்களில் திரைப்படத்தில் நடித்தவர் அனாதையாக விடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஃபீலிங் அவருக்கு வந்தது. 72 to 82 அந்த காலகட்டங்களில் அவர் ரொம்பவும் அடிக்கடி ஷோ தான் போய் ஆறுதல் சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அரசியல் ரீதியாக அவரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த திராவிட தலைவர்கள்லாம் ஏற்றுக்கொண்டு தான், மரியாதைக்குரிய நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராமம், மாதவன், அரங்கநாயகம் போன்ற திராவிட தலைவர்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தான் அவர் வர்றாங்க. திரு சோவோட தந்தை பெரியார், நிச்சயமா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதனுடைய நீட்சியாக திராவிட இயக்கத்தின் 4ஆம் தலைமுறை தலைவின்னு தான் அன்னைக்கு கொண்டாடப்பட்டார்கள். இந்துத்துவ உணர்வு என்பதும் தெய்வீக பற்று என்பதும் நிச்சயமாக செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்தது, மறுப்பதற்கில்லை. ஏன் காலமெல்லாம் திமுக எதிர்ப்புணர்வை இவர்கள் கை கொள்ளுகிறார்கள்? மரியாதைக்குரிய சகோதரர் ஏன் அதன் துரைக்கண்ணாவுக்கு ஒரு சின்ன நினைவூட்டுதல், ஜெயலலிதா மீது எம்ஜிஆர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. நிச்சயமா ஆமா, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த விஷயத்தை சொல்றாரு. ஏன் அப்படின்னு, எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்ற உடனே அதிமுக தொடங்கின உடனே உலக வரலாற்றில் ஒரு மாநில கட்சியை இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தது எங்கேயுமே இல்லை. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அடித்து மண்டை உடைக்கப்பட்டார்கள். அந்த கட்சியையும் அந்த கட்சி தலைமையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அந்த 72 to 76 வரைக்குமே மிக மோசமான எதிர்விளைவு அவங்க ஆற்றினார்கள். அதுதான் இன்னும் அவங்க மனசுக்குள்ள இன்னும் அந்த தீயாக கனன்று கொண்டிருக்கிறது. அந்த எதிர்ப்புணர்வு என்பது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இன்னொரு சக்தி வர வேண்டாம் அப்படிங்கிறது எல்லோருடைய பார்வையாக இருக்கு. அந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமா ஏற்கத்தக்கதில்லை. தம்பி சொன்னார் இந்த மாதிரி என்கடமை படம் பெருந்தலைவரை பாராட்டினதுனால வந்ததுனாரு. பல சந்தர்ப்பங்கள்ல தேர் திருவிழா, பட்டிக்காட்டு பொன்னையா, தலைவன் போன்ற படங்கள்லாம் கூட இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், 1950-51 இந்த அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் அந்த மன்றத்துடைய தலைவர், முதல் தலைவர் யார் தெரியுமா? KR ராமசாமி, பிரபலமான நடிகரே. அதில் இருந்து அந்த ரசிகர் பட்டாளம் தான் கடைசி வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பின்னாடி இருந்தது. அதனால தான் அவர் தொடர் வெற்றிகளை 73, 74, 77, 80, 84 இந்த ரசிகர் பட்டாளம் என்பது பல்லாயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் இருந்தது. அவரோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அணுகுமுறை, செயல்பாடு, அதை மக்கள் ஏற்றதனால ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராக இருக்கிறார். மறைந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற ஒருத்தரை தேவையில்லாமல் அதுதான் சொல்றேன். நீங்க பார்ப்பனியும் பார்ப்பனர்களுக்கு ஆதரவான அரசியல் குறித்து அவர் பேசுறார். இல்ல, அது மறுக்கிறேன். பின்னால நான் கேள்விப்பட்டது எம்ஜிஆர் RSS கடும் எதிர்ப்பாளர் அப்படின்றது. ஆனா நாங்க திராவிடர் கழகத்துல இருந்த போது திராவிடர் கழகத்துக்கும் அஇஅதிமுக ஆட்சிக்கும் இடையிலான பிணக்குக்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னா, அப்ப RSS ஷாக்கா பல்வேறுபட்ட கோயில்கள் அனுமதிக்கப்பட்டது அப்படின்றது. அதுதான் திராவிடர் கழகம் ரொம்ப மோசமா பார்த்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒருவேளை இதை பற்றி அதிகமான வெளிச்சத்தை ஆசிரியர் வீரமணி கொடுக்க கூடும். அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விடயம். திருமாவளவனுடைய இதுல என்ன அப்படின்னீங்கன்னா, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ். நீங்க அந்த இடத்துல இருந்து தான் பார்க்கணும். அவர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இடத்த சேர்த்து கேட்கறதுக்கான எந்த முயற்சியும் அதில் இல்லை. அந்த காலகட்டத்தை அவர் சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் தனது கருத்து கூட இப்படி மாறுபட்டு இருந்ததும் அப்படின்றதையும் அவர் சேர்த்து அதை பதிவு பண்றாரு அப்படின்றது இந்த இடத்துல நான் பதிவு செய்ய. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான